சத்தியமாக புரியல. என்னன்னா நேற்று கிரிக்கெட் பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தேன். ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 10th பிளேஸில் வந்து எம்ஐஏ. நேற்று பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 10th பிளேஸில் அப்படியே தான் எல்சிஜியாக இருக்குது. அதெல்லாம் உள்படுவாது. ரிஷப் பந்த் நல்ல பிளேயர் தான். ஆனால் நல்ல பிளேயருக்கும் பிளேயரு ரிஷப் பந்த் தான். எனக்கு தெரிஞ்ச நல்ல பிளேயர்னால் ரிஷப் பந்த் தான் சொல்லுவேன். அந்த ஒரு கிரிக்கெட் அந்த ஒரு பாஸும் இருந்தோம், அந்த ஒரு சின்ன லீடரும் இருந்தோம். இது எல்சிஜி உள்படாமல் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? 207 ரன்னு ஹையஸ்ட் ரன்னு எனக்கு இறங்கிடுச்சு. ஆனால் தோத்துடுச்சு. அது எப்படி சிஎஸ்கே தோக்க விடுது? அது எப்படி தோனி இல்லை ஆனால் சிஎஸ்கே ஜெயிக்குது? அட்லீஸ்ட் சிஎஸ்கே 5th பிளேஸ்லாச்சும் வந்துச்சே. அது கூட வரேன்னு வச்சுக்கோங்களேன். 10th பிளேஸ்லாம் துணியை காணும் துண்டை காணும் 10th பிளேஸில் போயிருக்கோம். அந்த மாதிரி இல்லை சிஎஸ்கே ஃபேன் சாரி. ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் நான் சிஎஸ்கே ஃபேனு இல்லை. அந்த ஒரு அதான் நான் யார் ஃபேனுன்னு க்ளூ கொடுக்குறேன். அதில் அதோட லாஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்ல முடியும். என்எஸ்ல யாருன்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க எனக்கு பிடிக்காத டீம். 10th பிளேஸில் வந்து எல்சிஜி, 9th பிளேஸில் வந்து மும்பை இந்தியன்ஸ், 8th பிளேஸில் வந்து டிசி. என்னாலும் அக்ஷர் பாட்டை இருந்தாலும் அக்ஷர் பாட்டை உள்பட மாட்டாங்க. 7th பிளேஸில் வந்து கேகேஆர், 6th பிளேஸில் வந்து சிஎஸ்கே, 5th பிளேஸில் வந்து இது ஆர்ஆர், 4th பிளேஸில் வந்து ஆர்சிபி, 3rd பிளேஸில் வந்து ஜிடி, 2nd பிளேஸில் வந்து பஞ்சாப் கிங்ஸ், 1st பிளேஸில் வந்து எஸ்ஆர்ஹெச். அப்படியே கொஞ்சம் தூக்கி போட்டு இப்போ வந்து பாருங்கள், இப்போ டீம் வந்து பாருங்கள். 10th பிளேஸில் எல்சிஜி. நான் சொன்னேன் உள்பட மாட்டாங்க எல்சிஜி. 9th பிளேஸில் வந்து எம்ஐ, 8th பிளேஸில் வந்து டிசி, 7th பிளேஸில் வந்து கேகேஆர், 6th பிளேஸில் வந்து ஆர்ஆர், 5th பிளேஸில் வந்து இது என்ன இது அப்படின்னு கேட்குறீங்க சிஎஸ்கே. அப்படியே உள்டாவாக பண்ணிட்டாங்க பாருங்களேன். 4th பிளேஸில் வந்து இவங்க அது என்னது பஞ்சாப் கிங்ஸ். 3rd பிளேஸில் வந்து பஞ்சாப் கிங்ஸும் ஜிடிஓ 4th பிளேஸில். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ்னு நினைக்கிறேன். 3rd பிளேஸில், 4th பிளேஸில் ஜிடி, 5th பிளேஸில் யார் இருக்கா ஜிடின்னு நினைக்கிறேன். 3rd பிளேஸில் வந்து பஞ்சாப் கிங்ஸு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இது என்னது இது அந்த 2nd பிளேஸில் வந்து எஸ்ஆர்ஹெச். அது எந்நேரம் கிரிக்கெட் தோற்றாரும். ஆனால் எஸ்ஆர்ஹெச் மட்டும் 3rd பிளேஸ்லேருந்து 4th பிளேஸுக்கு வந்து 4th பிளேஸ் கீழே போகவே மாட்டாங்க. 4th பிளேஸுக்கு மேலே தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் 4th பிளேஸ் ஆச்சும் போனால் அங்கே கூட போக மாட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அபிஷேக் சர்மா மாற்றி ஆட, அவங்க கேப்டன் மாற்றி ஆட, இஷான் கிஷான்கா மாற்றி ஆடி, 3 பேரும் மாற்றி இப்படி ஆடி இங்கே போய் அங்கே போய் அந்த மாதிரிலாம் இருக்குது. 1st பிளேஸில் யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஆர்சிபி. யா நீ இப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னோட ஃபேவரட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ்ன்ட்டு. ஆர்சிபிடா என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னா ஷாக்காக இருப்பீங்க. அப்புறமா ட்விஸ்டே இருக்குன்னு நினைப்பீங்க. ட்விஸ்ட் எதுவுமே இல்லை. ஆர்சிபி மாபு கிரஷ் தெரியுமா? யூடியூப் சேனலு. அவர் ஆர்சிபியோ சிஎஸ்கேவோ எம்ஐயோ யாருன்னு தெரியல. ஆர்சிபி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருக்குது. எனக்கா இப்படி இங்கே இப்படி திறக்க அப்படி அடித்து இப்படி அடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எம்ஐ. அண்ணா நான் என்னன்னா ஆனாலும் இப்போ வரேன், விடியே இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆர்சிபிடா அப்படின்னு இருக்கு. நான் நீங்கள் கலாப்பீங்க 18 வருஷமும் ஒரே ஒரு கப் வச்சு இவ்வளோ ஆட்டம் போடுறீங்கன்ட்டு. ஒன்று கேட்குறேன், சிஎஸ்கே பிளே ஆஃப் போவாங்கன்னு இல்லையான்னு நான் சொல்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம் கொண்டாட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்க. 5th ப்ளேஸ்க்கு வந்துட்டாங்க. நான் 4th 3rd 2nd 1 ஃபஸ்ட்டு ப்ளேஸை போக மாட்டாங்கன்னு தெரியல, போவாங்கன்னு. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஆர்சிபி தான் இருக்கும் கன்ஃபார்மே. நேற்று என் ஃப்ரெண்டு மேட்சை பார்த்துட்டு வந்து சொல்கிறான், எனக்கு பிடிச்சதே விராட் கோலிடான், விராட் கோலி அவுட் ஆகிட்டாரான். எனக்கா என்னடா இது தோற்றுருமா? அதுவும் என் ஃப்ரெண்டுங்க எல்லாமே எம்ஐ ஃபேனுங்க. நானா ஐயோ முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு வேணே என்ன பண்ணுறது அப்படின்னு நான் இந்த நீங்கள் எங்கே இருப்பீங்க நினைப்பீங்க. நான் எங்கேயுமே இல்லை. என் பில்டிங் இருக்குல்ல, என் ஃப்ளோர் வெளியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் வந்து இவன் குணால் இல்லை புரேஸ்வர் குமார் அப்படியே ஸ்டெம்ப்பு, ஒரே ஒரு ஸ்டெம்ப்பு தான், இப்படி கட்டும் போது ஒரே ஒரு ஸ்டெம்ப்பு, 3 ஸ்டெம்ப் இல்லை, ஒரே ஒரு ஸ்டெம்ப்பு தான், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், டேய் விராட் கோலி தோத்துட்டாருடா அப்படின்ட்டு. எனக்கா நான் நம்பல. அப்புறம் மேட்ச் பார்த்தானு தெரியுது விராட் கோலி தோத்துட்டாருன்ட்டு. நான் சும்மா சொன்னேன், மேட்ச் ஆக்சுவலி நான் பார்க்கல, கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுட்டேன் ஃபோனை. ஃப்ரெண்டு ஒன்று சொல்ல, உண்மையாக பொய்யான்னு தெரியல எனக்கு, விராட் கோலி தோத்துட்டாரான்ட்டு. எனக்கு சுத்தமாக புரியல. அப்புறம் தெரியுது ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்ட்டு. ஒரு கலைன்னு கலைச்சேன் பாருங்க, ரத்த கண்ணு வந்துடுச்சு. இது ஒழுது. நான் சொன்னேன், உன் உடம்புல ஓடுற ரத்தம் ரெட் கலர், அப்படின்னா யார்? ஆர்சிபிடா. எங்கள் ஜெர்சியில் ஆர்சிபி ஜெர்சி, நீங்கள் என்னால் ஆர்சிபி ஜெர்சின்னு காமிக்கிற. நானாவே காமிக்கிறேன். தயவு செஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஆர்சிபி ஃபேன்ஸும் அடிச்சு சண்டை போட்டுருக்காங்க என்னால். ஏன்னா நான் வந்து சிஎஸ்கே ஹேட்டர். ஆக்சுவலி நான் வந்து சிஎஸ்கே ஹேட்டரு. அதனாலே நான் எப்படி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, அன்சப்ஸ்கிரைபில் வச்சுப்பீங்க தெரியும். என்னன்னா ஆர்சிபி ஃபேனெல்லாம். ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் பெல் பட்டனை ஆன வச்சுக்கோங்கப்பா. 9 minutes வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் நாளைக்கு பஞ்ச் டேபிளை வந்து பார்ப்போம்.